உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா? கண்டிப்பா இந்த வீடியோவில் நான் திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகுறத எப்படி குறைக்கிறது அண்ட் கிட்னி ஸ்டோன்ன்றது உங்கள் வாழ்க்கையிலே ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை இவ்வளோத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே ஹோமியோபதிக் மெடிசன் மூலம் டெஃபினட்டாக அதை வெளியேற்ற முடியும். ஸோ சர்ஜரி எதுவும் இல்லாமலே ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வரக்கூடிய கிட்னி ஸ்டோனில் ஒரு 85% வரைக்கும் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் ஃபார்ம் ஆகுது. ஒரு 10 to 15% கால்சியம் பாஸ்பேட், அதுல ஒரு 5 to 10% யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ், ஒரு 5 to 10% ஸ்ட்ரூவைட் ஸ்டோன், அது 2% கீழே சிஸ்டைன் ஸ்டோன்ஸ். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இதை பத்தி ரொம்ப டீப்பா நம்ம உள்ளடி போக வேண்டாம். நம்ம மைண்ட்ல பெரும்பான்மையான ஸ்டோன்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது கால்சியம் ஆக்சலேட் அண்ட் பாஸ்பேட்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது தனிக்கதை, அது தனியாக வரலாம். ஸ்ட்ரூவைட்ன்றதும் நீங்க டயட்ல மெயின்டைன் பண்ண முடியாது, அது தனி பிரச்சனைகள். கால்சியம் ஆக்சலேட்டும் பாஸ்பேட்டும் குறைவா எடுத்துக்கணும். டயட்ல தண்ணி கரெக்டா எடுக்கணும், சோடியம் குறைவா எடுக்கணும். என்னங்க எதுக்கு சோடியத்தை இழுக்கிறீங்க? கால்சியம் ஆக்சலேட்டும் பாஸ்பேட் பேசணும்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியம் என்ன பண்ணுது, அதிகமா கால்சியத்தை வெளியேற்றுறதுக்கு கிட்னி இழுத்துட்டு வந்துரும். பிளட்ல டிஷ்யூஸ் மற்ற இடங்களை அப்சர்வ் பண்றதை விட்டுட்டு இது வெளியில ஏற்றுறத முயற்சி எடுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் ஸ்டோன்ஸ் ஹையா ஃபார்ம் ஆகிறதுக்கு வழிவகை செய்யும். அதனால சோடியத்தையும் மிதமான அளவில் நம்ம குறைச்சிக்கணும். சிட்ரிக் ஆசிட் ஃபுட்ஸ் நம்ம அதிகமா எடுத்துக்கணும். சிட்ரிக் ஆசிட் ஃபுட்ஸை நம்ம அதிகம் எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட 90-95% வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். அது லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் இந்த கிரேப்ஸ் ஜூஸ், இது மூணுக்குமே சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னாலே ரைட்டா இந்த சிட்ரிக் ஆசிட் ஃபுட்ஸை ஜூஸா போட்டு அதிகமா குடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரேஷன் வரும்போது கிட்டத்தட்ட 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி அதிகமா எடுங்க. ஸோ இது ஸ்டோன்ஸ் ரிக்கரண்டா ஃபார்ம் ஆகுறத குறைக்கிறதுக்கும் ஸ்டோன்ஸ் ஈஸியா வெளியில போறதுக்கும் வழிவகை செய்யும். இது எல்லாமே 10 mm கீழே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸுக்கு தான் நான் சொல்றேன். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்டோனை பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லாம நீங்க எடுத்தீங்கன்னா அது அடைஞ்சிரும். ஸோ 10 mm கீழே இருந்தா மட்டும் இந்த டயட்டும் விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட கட்டாயம். கால்சியம் ஆக்சலேட் எதுல அதிகமா இருக்குன்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீரை வகைகளை நம்ம குறைக்கணும், பீட்ரூட்டை குறைக்கணும், பதாமை குறைக்கணும், கேஷ்யூ நட்ஸை குறைக்கணும், பீனட் டார்க் சாக்லேட்டை குறைக்கணும், டீ எடுக்கிறத குறைக்கணும், சீனி கிழக்கு எடுக்கிறத குறைக்கணும். இதெல்லாம் அதிகமா ஆக்சலேட் இருக்கக்கூடிய உணவுகள். சோடியம் உணவுகளை குறைக்கும் போது ஊறுகாய், பப்படம், ப்ராசஸ் ஸ்நாக்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல அதிகமான அளவுல சோடியம் இருக்கும். ஹெவி சால்ட் போட்டு வறுக்கப்பட்ட நட்ஸ் அவாய்ட் பண்ணணும். யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்கவங்க ஒரு விஷயத்தை விட கவனிக்கணும், இந்த மட்டன், பீஃப் இதெல்லாம் சாப்பிட்றத விட குறைக்கணும். ஏன்னா அதன் மூலமும் ஃபார்ம் ஆகும். இவ்வளவுதான் 90-95% இருக்கிற ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு 10 mm கீழே ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை அழகா கரைக்கக்கூடிய ஹோமியோபதிக் மெடிசின்ஸை நான் சொல்லியிருக்கேன். இந்த கீழே லிங்க் இருக்கு, நீங்க இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்பீரிஸ் வல்காரிஸ், சர்சப்பர்லா ஸ்டோனை அழகா பிரேக் பண்றதுக்கும் ஸ்டோன்ஸ் அழகா வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யுது. உங்களுக்கு கன்சல்டிங் தேவை அப்படின்னா என்னோட வெப்சைட் www.drkrishnaleo வெப்சைட்டுக்குள்ளாடி நீட் ஹெல்ப்ல வாங்க, நான் கன்சல்டிங் கொடுக்குறேன். நன்றி.